வெல்கம் டு vlog1. இன்றைக்கி நம்ம vlog1 என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு விரத சாப்பாடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஐயப்பா மாலை போட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள். நாங்கள் இன்னைக்கு விரத சாப்பாடு தான். இன்னையிலேருந்து டெய்லி எங்கள் வீட்டில் விரத சாப்பாடு தான். என்னென்ன சமைச்சிருக்கோன்னு நாங்கள் பார்க்கலாம். சாதம், சுட சுட சாதம். இது இன்னைக்கு வெண்டிக்காய் புளிக்குழம்பு. வெண்டிக்காய் புளிக்குழம்பு பொரிச்சிட்டு தான் நாங்கள் குழம்பே வைப்போம். பொரிச்சிட்டு தான் குழம்பு. கேரட் பீன்ஸ் பொரியல். முதல் நாளுங்கிறனால பூசணிக்காய், பரங்கிக்காய் கூட்டு, அப்பளம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு செரிக்கிறதுக்கு வாழைப்பழம். இப்போ எங்கள் சாமி சாப்பிட போகிறாங்க. அப்பளம் விரதம் விட்டாச்சு. நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இப்போ நைட் சாப்பாட்டுக்கு பன்னீரை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பன்னீரை நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்குவோம். 10 நிமிஷம் ஆகும். பன்னீர் போட்டு பரட்டி நல்லா ரோஸ் கலராக வர்ற வரைக்கும் போட்டு பரட்டி நம்ம எடுக்கணும். பன்னீர் நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் சூப்பராக இருக்குது. கடையில் வாங்கினதான், வீட்டிலலாம் நாங்கள் செய்யலை. பார்த்திங்கன்னா பரட்டி விட்டோம்னா நல்லா ரோஸ் கலரில் வரும். 4 பக்கமும் பரட்டி போட்டு நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே சேர்க்கும் போது நல்லா அப்படியே உருண்டையாக கிடக்கும். பன்னீர் நல்லா அங்கிட்டு நம்ம திருப்பி போடும்போது நல்லா கலராக சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் என் பசங்களுக்கு பன்னீர்னாலே ரொம்ப பிடிக்கும். பன்னீர் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சேர்த்து நம்ம செய்யலான்ட்டு சீரகம் போட்டுக்கிட்டேன். சோம்பு அது கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயமும் நல்லா வதக்கி விடணும். இதுக்கு பச்சை மிளகா கிடையாது. பார்த்திங்கன்னா எண்ணெய் தாய்ச்சி உள்ள இவ்வளோ கருப்பாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அது பன்னீர் பொரிச்சனால தாய்ச்சி அப்படி இருக்குது. எல்லாம் விரத தாய்ச்சி தான். விரதத்துக்காண்டியே நான் புதுசாக வாங்கினேன். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்படியே டக்குன்னு போட்டுட்டு வதங்கிருச்சுன்னு நம்ம எடுக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. பிடிக்கலாம் இல்லை தாய்ச்சியில் நல்லா இப்படி தான் வதங்கி நல்லா கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறணும். இல்லைன்னா வெங்காயம் அப்படியே வதங்காமல் இருக்கும். இப்போ இருக்கிறது முடிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடும். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கிட்டு பின்னாடி வேண்டாதே. மக்களே, என்னை சன் சிங்கரில் கொண்டு விடுங்க மக்களே. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. போதும், வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் தூய தமிழில் தான் பேசுவோம். இங்கிலீஷ் எல்லாம் எங்களுக்கு வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டப்பா அரைச்சி வச்சு எல்லாம் காலி ஆயிடுச்சு. எண்ணெயில் போட்டாலே இஞ்சி பூண்டு நல்லா வாசமாக இருக்கும். எல்லா வெங்காயம் தூக்கிட்டாப்லையா? அது பன்னீர் இருந்ததில்ல. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி வெட்டினதை சேர்த்துக்குவோம் நம்ம. தக்காளி 10 நிமிஷம் வேகட்டும். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம்
மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். கொஞ்சம் போடணும். காய் இல்லை அரவை ஊற்றணும். இது வந்து குக்கரில் போட்டு நான் அவிக்கலை. முளை வந்த பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட் பீன்ஸு ஆவிலேயே அவிச்சது. குக்கரில் அவிக்கலை நான் இதை ஏன் இப்படி அவிச்சோம்னா, இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் இப்படி செஞ்சேன். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நம்ம செய்கிறது. சாப்பிட்டு சொல்லுவோம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அதோட எக்ஸ்ட்ரா பாயில் பண்ண பன்னீர் ஒரு செகண்ட் இருக்கட்டும். இதில் மிக்சியில் வந்து இப்போ இதுக்கு தேவையானதை அரவை அரைச்சிருக்கோம். தேங்காய், முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 துண்டு பட்டை, இவ்வளோத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கோம். தேங்காய் சொல்லிட்டேன், அரைச்சிருக்கோம். இதையும் இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். காய்கறி வந்து நம்ம அவிச்சதுல உப்பு போட்டு தான் அவிச்சிருப்போம். நமக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம கிண்டி விடுவோம். அது நம்ம கரண்டி வந்து தோசை தவா வச்சுருக்கோம்ல, இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த இப்படிதான் இருக்கும். அது சப்பாத்திக்கு தான் நம்ம நல்லா இருக்கும். அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அம்மா இது ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இது சத்த நேரம் கொதிக்கட்டும். இன்னும் இதுக்கு நான் 2 பொருள் சேர்க்கணும். சேர்க்கும் போது பாருங்கள். சுவையான கிரேவி. இதுக்கப்புறம் தான் வாசம் நல்லா இருக்கா. இப்போ நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க கிரேவியை எப்படி இருக்குன்னு. எல்லா காயும் மசிஞ்சிருச்சு. ஒன்று அது கொஞ்சம் அவிஞ்சது ஜாஸ்தியாக அவிஞ்சிருச்சு. இதில் வந்து 1/2 கப்பு தயிரும், ஒரு 3 ஸ்பூனு பாலும், காய்ச்சின பால் இதை போட்டு லைட்டாக. தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, புளிப்பு ஏறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான பன்னீர் கிரேவி ரெடி. நான் நீ சப்பாத்தி போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்கள்ட்ட கேட்டு நம்ம. கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. சப்பாத்தியை போட்டாச்சு. சப்பாத்தியை போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு திருப்பி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்றணும். ஒரே பக்கம் போட்டுட்டு ஒரே பக்கம் ஊற்றிட்டு விடக்கூடாது. இப்போ மறுபக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சப்பாத்தி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிணைஞ்சி வச்சுட்டேன். வச்சதுனால இப்போ கிரேவி பண்ணி முடிஞ்சோடனே டக்குன்னு போட்டோம்னா சுட சுட சாப்பிடுவாங்கல்ல பிள்ளைங்க. அதனால் டக்குன்னு போட்டுட்டேன். சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. வீட்டில் நானே கோதுமை வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். 4 கிலோ 5 கிலோன்னு. அதனால் இந்த கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி வெந்துருச்சு. ஹாட் பாக்ஸில் நான் கீழே பேப்பர் போட்டிருப்பேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் தண்ணி சூடாகி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் பேப்பர் போட்டிருக்கேன். சாமி உங்களோட கருத்து சொல்லுங்க சாமி. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். இருங்க. சொல்லுங்க. என்ன பன்னீர் குருமாவா அது? பன்னீர் குருமா. பன்னீர் காய்கறி புதுவிதம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கா? டேஸ்டா தான் இருக்கு. டேஸ்டா இருக்கா? ரெசிபி போட்டுருக்கோம். அப்ப செஞ்சு சாப்பிடலாமா? நல்லா செஞ்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா தான் இருக்கு. சரி அம்மா நீங்க சொல்லுங்க. செஞ்சவங்களே நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு. நான் தான் செஞ்சேங்களா? எப்படி உப்பெல்லாம் நல்லா சார்ந்திருக்கா? மசாலா எல்லாம் சார்ந்திருக்கா? அரைச்சி போட்டெல்லாம் நல்லா சார்ந்திருக்கா?
சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஏன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாதான் சூப்பராக இருக்குன்னா பன்னீரெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும். ஸ்பாஞ்ச் ஆட்டம் இருக்குல்ல கிறிஸ்பியா, அப்படியே ரோல சால்னாலாம் பன்னீரில் சாந்து செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. நீ சொல்லுங்க தங்கச்சி. நல்லா இருக்கு. எப்பவும் செய்யறத இந்த தடவை சூப்பரா செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? சரி, சரிம்மா, ஓகே பாய்.